ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत् प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा हरे कृष्णा। गुड इवनिंग माताजी। हरे कृष्ण गुड माताजी। इवनिंग। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्णा। ஸோ எப்பவும் போல நேத்து பார்த்ததுல உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு हरे சொல்லலாமா? कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க நம்ம மாதாஜி. யோக முறைப்படி நம்ம புலன்களை மட்டும்தான் மாதாஜி கட்டுப்படுத்த முடியும். அது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது. பக்தி தொண்டு பண்ணும்போது அது நமக்கு அதுதான் பண்றதுதான் கரெக்ட். ஏன்னா விஸ்வாமித்திரர் அவ்வளவு பெரிய ரிஷியா இருந்தாலும் அவர் புலன்களை அவர் மேனகை கூட அவர் அவரோட அழகுல மயங்கிட்டாரு. ஆனா அதே பக்தி தொண்டு புரிஞ்சோம்னா ஹரிதாஸ் தாகூர் அதுக்கு எக்ஸாம்பிளா பிரபுபாதர் சொல்லியிருந்தார் மாதாஜி. பக்தி தொண்டு புரிஞ்சோம்னா நம்ம புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும். இப்படி யோக முறையில பண்றது செயற்கையான முறையில புலன்களை கட்டுப்படுத்துறது. ஸோ நம்ம பக்தி பண்ணோம்னா நமக்கு அதுதான் சிறந்த வழி அப்படிங்கிறது சொல்லியிருந்தாருன்னு புரிஞ்சது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது வேதங்கள் எனப்படும் மரங்களிலிருந்து பழுத்த பழம், பறிக்கப்பட்ட பழுத்த பழம் சொல்லலாம். அப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம் போல் பக்தி யோகம் போகணும். கடைசியா பக்தி யோகம். பக்தி யோகம். அப்புறம் ஆன்மீக குருவின் வாயிலாக ஒரு பாயிண்ட் போதும் பிரபு, ஒரு பாயிண்ட் போதும். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? நாரதர் தேவ ரிஷி என்று அழைக்கப்படுகிறார். நேத்து சொன்னீங்க மாதாஜி. அப்புறம் ஃப்ரீடம்னா என்னன்னா பகவானிடம் சரணடைவதுதான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வெரி குட். நான் சொல்லல, பிரபா சொல்லியிருக்கேன். பகவான சரணடைதான் உண்மையான சுதந்திரம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் மாதாஜி சொல்லுங்க பிரபு. என்ன தவம் செய்தோம் நாங்கள்? இந்த மாதிரி சீக்ஷா குரு நீங்களும் சரி பல்பத்ரரும் அடையறதுக்கு ரொம்ப தவம் செஞ்சிருக்கோம்.
என்ன தவம் செய்தேனே. பிரபு அது வந்து யசோதா 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 யசோதாக்கு பாடுற மாதிரி நீங்க பிரபு வந்து இதெல்லாம் வந்து அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னா இல்ல ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு இல்ல உணர்வு தான். இவர் தான் அது எல்லாத்துக்கும் குரு ஸ்ரீபா அவர்தான் அவர்தான் பிரபுபாதர். எங்களுக்கு இது பண்ணிருக்கோம் பருப்பபாதர் தான். அதான் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இல்லைன்னா கிடைக்காது இந்த இது. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒண்ணு தேங்க்யூ பிரபு. கிடைக்கணும் இல்லையா? சிக்ஷா குரு வந்து நல்லபடியா இருக்கணும். அதுதான் நம்ம வந்து நம்ம படிச்ச காலத்துல இருந்து நல்லபடியா இருந்ததுனால தான் இப்படி வந்திருக்கோம். அதே ஆமா, மாதிரி இன்னும் மேலும் வரத்துக்கு இதே மாதிரி கிடைச்சாதான் நம்ம வந்து மேற்கொண்டு வர முடியும். அதுக்கு தேங்க்யூ அவருக்கு பிரபு. தான் நன்றி சொல்றேன். தேங்க்ஸ். ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல பிரபுபாத். ஆல் க்ளோரிஸ் டு ரொம்ப ஸ்ரீ நன்றி. நாங்க தான் அதை பலனடைகிறோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. நன்றி நன்றி மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். சும்மா இந்த அத்தியாயத்தை நேற்று நம்ம ஆரம்பிச்சோம். நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆரம்பத்துல வந்து இந்த அத்தியாயத்துல வியாசர் என்ன பண்ணார், எப்படி இந்த பாகவதம் நமக்கு கிடைச்சது, இதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் துரோணரின் மகன் என்ன செய்தார், அவர் எதுக்காக தண்டிக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். நேத்து வந்து வியாசர் அந்த தியானத்துல இந்த சரஸ்வதி நதி கரையில உட்கார்ந்து அவர் தியானத்தை ஆரம்பிச்சார். பார்க்கலாம். தஸ்மின் ஸ்வ ஆஸ்ரமே வியாசோ பதரி ஷண்டமண்டிதே ஆசீனோப உபஸ்ருப்ஸ்ய பிரணிதத்யோ மனஹ ஸ்வயம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல வியாசதேவர் அந்த இடத்தில் சிறு பழ மரங்களால் சூழப்பட்டிருந்த அவரது சொந்த ஆசிரமத்தில் நீரை தொட்டு தம்மை புனிதப்படுத்திக் கொண்ட பின் தியானம் செய்வதற்காக கீழே அமர்ந்தார். வியாசதேவர் பொருளுரை. வியாசதேவர் அவரது ஆன்மீக குருவான ஸ்ரீல நாரத முனிவரின் அறிவுரைகளின்படி தியானத்திற்கு உகந்த தெய்வீகமான அந்த இடத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தினார். சோ இங்க என்ன நம்ம முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னாக்க, அவர் உட்காரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, நீரை தொட்டு தம்மை புனிதப்படுத்தி கொண்ட பின். இதுக்கு என்ன அர்த்தம்? நீரை தொட்டு புனிதப்படுத்தி கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தூய்மைப்படுத்திக்கிற முறைகள் பலது இருக்கு. ஜென்ரலா தூய்மைன்னா என்ன சொல்லுவோம், நம்ம காலம்புற எழுந்து குளிச்சா அது தூய்மைப்படுத்திக்கிறோம் இல்லையா? மலை ஜலம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக்கிறோம். இதெல்லாம் நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக்கிற முறைகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து வெளியில நம்ம தூய்மைப்படுத்திக்கிற முறை, உடல் தூய்மை. அதே மாதிரி உடல்ல 12 திலகங்கள் இட்டுக்கிறது. கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணுவே நமக, மதுசூதனாய நமக, திருவிக்ரமாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக, வாசுதேவாய நமக. இந்த 12 இடங்கள்ல உடல்ல திலகம் இட்டுக்கிறது உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய அடுத்த லெவல். குளிக்கிறதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு உடல்ல இந்த மாதிரி நம்ம 12 திலகங்கள் இட்டு தூய்மைப்படுத்திக்கிறது, இது அடுத்த லெவல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆச்சமனம் பண்ணிக்கிறது. ஆச்சமனம்னா சில பேருக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புதுசா இருக்கலாம். நம்ம வீட்டுல ஒரு சுவாமி பக்கத்துல ஒரு சின்ன பஞ்சபாத்திரம்னு சொல்லுவோம், உத்தராணின்னு சொல்லுவோம். பஞ்சபாத்திரத்துல தண்ணி, அதுல ஒரு ஸ்பூன் போட்டிருப்போம், உத்தராணின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பஞ்சபாத்திரம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கீழே உட்காந்து அதுல தண்ணி பிடிக்கும் போதே இந்த மாதிரி நம்ம கை வச்சுட்டு கங்கை ச யமுனை ஏவ சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சண்டத்தின் குரு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை முதல்ல நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும். கங்கையை நம்ம அந்த தண்ணியில வரவழைக்கிறோம். நம்ம பைப்ல தண்ணி பிடிச்சா கூட மந்திரம் சொல்லும் போது கங்கா அந்த தண்ணியில வந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இடது கையில அந்த உத்தராணியை கையில எடுத்துக்கிட்டு வலது கையில ஒரு சொட்டு தண்ணி விட்டு கேசவாய நமக அப்படின்னு குடிக்கணும். குடிக்கும்போது எச்சில் படாம குடிக்கணும். இப்படி கொஞ்சம் தூக்கி இப்படி குடிக்கணும். கேசவாய நமக அப்படின்னு குடிச்சிட்டு கையை சுத்தம் பண்ணிக்கணும். ஒரு சொட்டு தண்ணி விட்டு கையை சுத்தம் பண்ணிக்கணும். திரும்ப ஒரு சொட்டு விட்டு நாராயணாய நமக குடிக்கணும். திரும்ப கையை சுத்தம் பண்ணிக்கணும். திரும்ப ஒரு சொட்டு விட்டு மாதவாய நமக சுத்தம் பண்ணிக்கணும். கோவிந்தாய நமக அடுத்தது தலையில தெளிச்சுக்கணும். இது வந்து உள் தூய்மை. புற தூய்மை ஆயிடுச்சு. இப்போ வந்து அகத்தூய்மை, இதுவும் தூய்மை ஆயிடுச்சு. இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி தண்ணியை குடிக்கும் போது உள்ளும் புறமும் நாம தூய்மை ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம பகவானுடைய காரியங்கள் எல்லாம் தொடங்கணும். நீங்க பூஜை ரூமை திறக்கிறதா இருந்தாலும் சரி, பூஜை ரூமை முதல்ல திறந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன உள்ளதான் அந்த பாத்திரம் வச்சிருப்போம். பஞ்ச பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். அது வந்து பொழுதுக்கும் திறந்தே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சமயத்திலையும் நம்ம வந்து வெளியில போயிட்டு வந்துட்டோம், கால் கழுவிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்மள ஆச்சமனம் பண்ணிக்கணும். உட்காந்து ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பாய் மாதிரி ஏதாவது தனியா வச்சுக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு துணி
நமக்கு வந்து இப்போல்லாம் நிறைய மேட்ஸ்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது போட்டு விரிப்பு வச்சுக்கிட்டு, நான் பூஜைக்குன்னு ஒரு விரிப்பு வச்சுருப்போம் இல்லையா, நின்று பூஜை பண்ணுறதுக்கு, அந்த விரிப்புலேயே நம்ம உட்காந்து நம்மளை தூய்மை பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த தூய்மை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய படங்களை துடைக்கிறதோ இல்லை விக்கிரகங்களுக்கு பூ சாத்துறதோ என்ன பண்ணாலும் சரி, நம்ம வந்து நம்மளை முதல்ல வந்து ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணி தூய்மைப்படுத்திக்கிட்டு இதை செய்யணும். சில பேர் ஆச்சமனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் திலகமே போட்டுப்பாங்க. பட் ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, திலகம் நான் குளிச்சுட்டு வந்து உடனே திலக் போட்டுக்கிறது ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணிக்கிறோம். பட் ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஸோ எப்பேற்பட்ட வியாசதேவரே என்ன சொல்றார், நீரை தொட்டு தம்மை தூய்மைப்படுத்தி கொள்கிறார். இந்த முறைகள் எல்லாம் படிப்படியாக நம்ம வந்து வழக்கத்துக்கு கொண்டு வரணும். திடீர்னு இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது மாதிரி இது ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது தான். பட் பகவானுக்கு நம்ம வந்து ஒரு சேவை செய்ய போகும்போது நம்மளை இந்த மாதிரி தூய்மைப்படுத்திக்கிட்டு தான் உள்ள போய் நம்ம வந்து சேவை செய்யணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ என்ன பண்றாரு வியாசர், உட்கார்ந்து தியானத்துல அவர் உட்கார்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, இந்த நீர் தொட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன மந்திரம் சொன்னீங்க? கங்கை நீருன்னு கொண்டு வர்றதுக்கு அந்த மந்திரம் எல்லாருக்கும் பொதுவாக தெரியுமே, கங்கை செய்ய முனே ஏவ செய்வ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விஜயலட்சுமி மாதாஜி குரூப்ல போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க, மந்திரத்தை குரூப்ல போட்டுருவாங்க. ஸோ ஜென்ரலி இந்த மந்திரம் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஏன்னா இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லி கங்கா கங்கா கங்கான்னு சொன்னா அப்படின்னா கங்கா வந்து அந்த இதுல வந்து வந்துருவாங்க. தீபாவளி அன்னைக்கெல்லாம் இது சொல்லிட்டு தானே குளிப்பாங்க. கங்கையை வந்து வரவழைச்சிட்டு அந்த கங்காவில் குளிக்கிற கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம் இல்லையா. இது இப்ப என்ன ஆக போகுது அடுத்து, பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் சதத் அபாஸ்ரயம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வேற யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். யாராவது ட்ரை பண்றீங்க? சொல்லுங்க மதர்ஜி. நான் இப்பதான் வந்த மதர்ஜி. ஸ்லோக நம்பர் சொல்லுங்க மதர்ஜி. 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம். தேங்க்யூ. கீதா மாதாஜி படிங்க. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் ச ததபாஸ்ரயம். தேங்க்யூ மாதாஜி. வேற யார் படிக்கணும்? பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் ச ததபாஸ்ரயம். தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது இன்னொருத்தர் ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் ச தத் அபாஸ்ரயம். தேங்க்யூ மாதாஜி. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் ச தத் அபாஸ்ரயம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகாஸும் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் தான் நெக்ஸ்ட் படிக்கலாம். ஓகே. இவ்வாறாக அவர் எவ்வித பௌதிக களங்கமும் இல்லாமல் தனது மனதை பக்தி தொண்டில் பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலை பெறச் செய்தார். இதனால் அவர் பூர்ணமான முழுமுதற் கடவுளையும் அவரது முழு கட்டுப்பாட்டில் உள்ள அவருடைய பகிரங்க சக்தியையும் கண்டார். ஸோ என்னென்ன பார்க்கிறார் வியாசர் அவருடைய தியானத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுஷா வந்து பகவானையும் பார்க்கிறார், பகவானுடைய புறசக்தியையும் பார்க்கிறார். புறசக்தி அப்படிங்கிறது என்ன? மாயாசக்தியும் பார்க்கிறார். புறசக்தினா மாயாசக்தி, பகிரங்க சக்தி, புறசக்தி, மாயாசக்தி எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ரெண்டத்தையும் வந்து அவர் வந்து பார்க்கிறார். ஸோ இதுதான் வந்து பகவானை முழுமையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாயையினுடைய ஒரு கலவையினால வந்ததுதான் பகவானுடைய உருவம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பகவான் அப்படிங்கிறவர் அந்த மாயையை கட்டுப்படுத்தக்கூடியவர், மாயைக்கு உட்பட்டவர் கிடையாது. மாயை பகவானுக்கு உட்பட்டது. பகவானுடைய சக்திகள்ல ஒண்ணு மாயை. பகவானை வந்து மாயை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மாயை எங்க நிக்குது, என்ன பண்ணுது அப்படிலாம் நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். பொருளுரை யார் படிக்கிறீங்க? சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி.
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவானுடன் நம்மை இணைக்கும் முறையான பக்தி தொண்டினால் மட்டுமே பரமபுருஷரை பூரணமாக காணவும் உணரவும் அவரது ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியும். அருவ பிரம்மத்தை அல்லது இதயவாசியான பரமாத்மாவை அணுகும் குறையுடைய முறைகளினால் அடையப்படும் பகவானின் பூரணமற்ற உணர்வானது பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய ஒருவரையும் அனுமதிக்காது. பரமபுருஷ பகவானையும் அவரது செயல்களையும் பற்றிய தியானத்தில் ஆழ்ந்துவிடும்படி ஸ்ரீல வியாசதேவருக்கு நாரதர் அறிவுரை கூறினார். பிரம்மஜோதி பூரணமான நிலை அல்ல என்பதால் வியாசதேவர் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. வாசுதேவ சர்வம் இதி என்று பகவத்கீதையில் 7.19 குறிப்பிடப்படுவதைப் போல் பரமபுருஷ பகவானை காண்பதுதான் பூரணமான காட்சியாகும். பரமபுருஷ பகவானான வாசுதேவன் ஹிரண்மயேன பாத்திரேன எனப்படும் பிரம்மஜோதியின் பொன்னிறமான பிரகாசத்தினால் மூடப்பட்டு இருக்கிறார் என்று உபநிஷதங்களிலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. மேலும் பகவானின் கருணையினால் அவ்வொளி விளக்கப்படும் போது பகவானின் உண்மையான முகத்தை காண முடியும். பகவான் இங்கு புருஷர் அல்லது நபர் என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் பகவத்கீதையில் புருஷர் தான் நித்தியமானவரும் ஆதியான நபரும் ஆவார் என்று உறுதி செய்யப்படுகிறது. பரமபுருஷ பகவான் பூர்ணமான நபராவார். அவருக்கு பலவித சக்திகள் உள்ளன. அவற்றில் அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி மற்றும் நடுத்தர சக்தி ஆகியவை முக்கியமானவையாகும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சக்தி பகிரங்க சக்தியாகும். இது அச்சக்தியின் செயல்களை பற்றிய விளக்கத்திலிருந்தே தெளிவாகும். நிலவொளி நிலவுடனேயே இருப்பதைப் போலவே அந்தரங்க சக்தியும் எப்பொழுதும் பரமபுருஷருடனேயே இருக்கிறது. பகிரங்க சக்தி ஜீவராசிகளை அறியாமை இருளில் வைத்திருப்பதால் அது இருளுடன் ஒப்பிடப்படுகிறது. இச்சக்தி பகவானுடன் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை அபாஸ்ரயம் எனும் சொல் வலியுறுத்துகிறது. உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியும் மாயா என்றே அழைக்கப்படுகிறது. ஆனால் அது ஆன்மீக மாயையாகும் அல்லது ஆன்மீக உலகில் வெளிப்படுத்தப்படும் சக்தியாகும். இந்த அந்தரங்க சக்தியின் பாதுகாப்பில் ஒருவர் இருக்கும் பொழுது அறியாமை எனும் இருள் உடனே விலகிவிடுகிறது. மேலும் ஆத்மாராமா அல்லது ஆன்மீக ஞானத்தில் நிலை பெற்றவர்களும் கூட இந்த மாயையிடம் அல்லது அந்தரங்க சக்தியிடம் புகலிடம் கொள்கின்றனர். பக்தி தொண்டு அல்லது பக்தி யோகம் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இவ்வாறாக ஆன்மீக ஒளியின் பிரகாசத்தில் இருளுக்கு இடமில்லை என்பதைப் போலவே அந்தரங்க சக்தி செயல்படும் இடத்தில் கீழான பௌதீக சக்திக்கு இடமில்லை. அந்தரங்க சக்தியிலிருந்து பெறும் ஆனந்தம் அருவ பிரம்ம வழியினால் அடையப்படும் ஆன்மீக ஆனந்தத்தை விட உயர்ந்ததாகும். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்துதான் அருவமான பிரம்மஜோதி தோன்றுகிறது என்று பகவத்கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிந்திய ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட இருப்பதைப் போல் பரமபுருஷர் என்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தி தொண்டுனால மட்டும்தான் பகவான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானந்தி அப்படின்னு பகவத்கீதையிலையும் பகவான் சொல்றார். யாவான் யஷ்சாஸ்மி தத்வதா தத்தோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத்தனந்தரம் அப்படின்னு சொல்றார். பக்தி இல்லாம மற்ற யோக முறைகளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பகவானுடைய பிரம்மஜோதி அப்படிங்கிறத வியாசர் பொருட்படுத்தவே இல்லை. பிரம்மஜோதியை அவர் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார். பிரம்மஜோதியை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு ஈஷோபனிஷத்துல அப்படின்னா, ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாஷுனு சத்ய தர்மாய திருஷ்யத்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்மயேன பாத்ரேன, ஹிரண்மய அப்படின்னா தங்கம் போன்ற அப்படின்னு அர்த்தம். அப்படியே பிரகாசிக்கிற அந்த ஒளி. இப்போ நமக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரகாசமா அந்த ஒளி இருந்ததுன்னா அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நைட்ல கார் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் ரொம்ப பிரகாசமா இருந்ததுன்னா அந்த கார் வரதை நம்மளால சரியா பார்க்க முடியாது. அதனால அதுக்கு கொஞ்சம் டிம் பண்ணுவாங்க, இல்ல அந்த கருப்பு பட்டை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி அந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பக்தர் அந்த ஈஷோபனிஷத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த ஒளியை கொஞ்சம் தள்ளி இருக்கும்படி சொல்றார். நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கோ, ஒளியே நீ கொஞ்சம் அந்த பக்கம் போய்க்கோ, என்னால உன்னோட அந்த கண்ணை கூசுது, என்னால பகவானை பார்க்க முடியல அப்படிங்கிறார். ஸோ அந்த ஹிரண்மயமான ஒளிக்கு யார் காரணமா இருக்கா? பகவான் காரணமா இருக்கார். அவர்கிட்ட இருந்தா அந்த பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது வருது. பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாசேயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய காந்தி கஷ்யச்ச அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். பிரம்மனோ அகம் பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அப்படிங்கிறார். அந்த பிரம்மஜோதி அகம் என்கிட்டே தான் வருது அப்படிங்கிறார். எப்படி சூரிய ஒளி சூரியன்டேந்து வருதோ அந்த மாதிரி பிரம்மஜோதியும் பகவான்டேந்து தான் வருது. ஆனா ஆன்மீகத்துல அத்தனை ஒரு இது இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க கடவுள் அப்படிங்கிறவர் அருவமானவர், ஒளிமயமானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒளிக்கு ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியறது கிடையாது. ஈவன் பகவத்கீதைக்கு அவங்க வியாக்கியானமும் கொடுக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள். ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா, நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. யாரையாவது கடவுள் நினைச்சுக்கிறோம், அல்லது கடவுளுக்கு உருவம் இல்லை நினைச்சுக்கிறோம், கடவுளுடைய உருவமும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், இல்லை நானும் கடவுளும் ஒன்று நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து இன்டெப்தா நமக்குள்ள இருக்கு. இதை வந்து வெளிப்படையா நம்மளால ஒத்துக்க முடியாது. நான் அப்படிலாம் கிடையாது அப்படிதான் நம்ம சொல்லுவோம். பட் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம எப்படி பகவானை அணுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தர்களோட எப்படி பழகுறோம் அதெல்லாம் வச்சு பார்த்தாலே ஈஸியா நமக்கு வந்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பகவானுடைய சக்திகள்ல ஒண்ணுதான் மாயையும். பிரபுபாத் திரும்ப சொல்றார், பகவானுக்கு 3 விதமான சக்திகள் இருக்கு, எண்ணற்ற சக்திகள் இருக்கு. அதை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, நடுத்தர சக்தி அப்படின்னு சொல்லி. அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது ஒளிமயமானது. அதுல இருளுக்கு இடம் கிடையாது. அது ஆன்மீக உலகத்துல இயங்கக்கூடிய சக்தி. ஈவன் இந்த பௌதிக உலகத்திலயும் இயங்கும். அந்த மாதிரி ஒன்றும் வந்து கிடையாது. பகிரங்க சக்தி அப்படிங்கிறது இருட்டுக்கு ஒப்பிட்டா சொல்லப்படுது. கிருஷ்ண சூரிய சமா மாயாஹய அந்தஹார அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் சூரியனுக்கு சமமானவர். மாயை அப்படிங்கிறது அந்தஹாரம், இருளுக்கு சமமானது. சூரியன் எடுக்கக்கூடிய இடத்துல இருளுக்கு எங்கேயாவது வேலை இருக்கா? ஓடி போயிடும் இல்லையா? அதனால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது மாயைக்கு அங்க இடம் இருக்க வாய்ப்பில்லை. அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரெண்டையும் வந்து வியாசதேவர் வந்து பார்க்கிறார். பகவானையும் பார்க்கிறார், அவருடைய மாயா சக்தியையும் அவர் வந்து பார்க்கிறார். பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்த் அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம் அப்படின்னு சொல்றார். மகாத்மாக்கள் அந்தரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்க பகிரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருப்போம். நம்ம நினைச்சா என்ன பண்ணலாம்? அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். பகிரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டு அந்தரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம போகலாம். ஆனா யாராவது ஒரு சக்தியில தான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி நான் எந்த சக்திக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த அந்தரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நாம முழு சுதந்திரத்தோட முழுமையா நம்மளுடைய அந்த புலன்களுடைய அந்த தாக்கத்திலேருந்து விடுபட்டு பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபட்டு இருக்கலாம். அடுத்த ஸ்லோகம். யயா சம்மோஹிதோ ஜீவா ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதே தர்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. இந்த ஸ்லோகமும் யாராவது சாண்ட் பண்ணலாம். போன ஸ்லோகம் படிக்காதவங்க படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோ அபி மனுதே அனர்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ண. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபிமனுதேனார்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது படிக்கிறீங்களா? யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதேந்திரம் தத்கிருதம் சாபிபத்யதே. அந்த மேல ஒரு கமா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அ அப்படிங்கிற சவுண்டு வரணும், வராமையும் இருக்கணும். அந்த மாதிரி படிக்கணும். அ சத்தம் வந்து வெளிப்படையாவும் வரக்கூடாது, அதே சமயத்துல அந்த அர்த்தம் வர மாதிரி நம்ம வந்து படிக்கணும். ஸோ 2 இடத்துலயும் இருக்கு பாருங்க. பரோபி அபி 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 அப்படின்னு அது வந்து அங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அனர்த்தம் அப்படின்னு அந்தம் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது. வராத மாதிரி படிக்கணும். பட் அந்த இடத்துல அந்த சவுண்டும் வந்து வரணும். ஓகே, எனிவே தேங்க்யூ. ஸோ மொழிபெயர்ப்பு போலாம். ஜீவராசி ஜட இயற்கையின் குணங்களுக்கும் மேற்பட்டவன் என்ற போதிலும் இந்த பகிரங்க சக்தியின் காரணத்தினால் தன்னை பௌதீகத்தின் ஒரு விளைபொருள் என்று எண்ணுகிறான். இதனால் அவன் பௌதீக விளைவுகளின் துன்பங்களுக்கு ஆளாகிறான். சோ நம்மளுடைய பிரச்சனை இந்த ஸ்லோகத்துல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன்டு. அதாவது நம்ம இந்த இயற்கையுடைய 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். இயற்கையுடைய 3 குணங்கள் என்ன? சத்வரஜஸ் தமஸ். நாம இந்த குணங்களுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. நாம இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனா என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னாக்க,
பகிரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல நம்ம வந்துட்டோம், மாயையுடைய கட்டுப்பாட்டுல நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள இந்த உடல்னு நினைக்கிறோம். பௌதிகத்தின் ஒரு விலை பொருள் அப்படின்னா நம்ம இந்த உடலா நினைக்கிறோம். நம்ம ஆத்மாங்கிறது நம்ம மறந்து போயிட்டோம், அதுவே நமக்கு தெரியல, அதை நாம உணராம இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பிரபு புக் டிஸ்கிரிப்ஷன் பண்றாரு, எந்த ஊர்னு தெரியல. அவர் எப்படி பண்றாரு அப்படின்னாக்க, எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொன்னா ஒரு ஸ்மால் புக் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் புக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க வந்து இந்த உடல் நினைக்கிறீங்களா இல்ல ஆத்மா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க வந்து உடல், ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. உடல் வந்து மரணம் வரும்போது உடல் அழியுது, ஆத்மா அழியுமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து இல்ல இல்ல ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்து கேட்கிறாரு, ஆத்மாவுக்கு இன்னொரு பிறவி இருக்கா அப்படின்னு. எஸ், பிறவி இருக்கு. 3 கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டாங்க. உடனே ஒரு ஸ்மால் புக் ஃப்ரீயா கொடுத்துட்டார். எனக்கு பார்க்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காமன் பீப்புள் கூட என்ன இப்போ வந்து இதை தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மா அடுத்த பிறவிக்கு வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து காமனா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சின்ன ஒரு இதில் தான் பார்த்தேன், நல்லா இருந்தது. அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணரோட இருக்க பிடிக்கலையா நமக்கு? என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டம் பாருங்க. இப்போ விழுந்து விழுந்து என்ன பண்றோம், கிருஷ்ணரை எப்படியாவது நமக்கு பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை கூப்பிட்டு வச்சு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க, இதெல்லாம் நம்மளை கூப்பிட்டு வச்சு சொல்லி பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க, நிவேதனம் பண்ணிட்டு பிரசாதமா சாப்பிடுங்க, பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருங்க, பகவானுக்கே சேவை செய்யுங்க, இதெல்லாம் கூப்பிட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது நமக்கு வந்து அது எஸ் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை, இதுக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே, இதெல்லாம் பண்ணலாம், இட்ஸ் வெரி குட், எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாம் கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு நான் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட்லயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் பகிரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஏன் அப்படின்னா, சாதாரணமா இருக்கிறவங்க கிடையாது, மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆண்ட அரசர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, பக்தர்களா இருந்திருக்காங்க. சுயம்புவ மனு, ஆரம்பத்துல அவர் தான் முதல்ல, மனுதான் மனிதர்களுடைய தந்தை. அவர் வந்து ஒரு பெரிய பக்தர். பாகவதம் படிக்க படிக்க எப்படி இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆண்டவங்கெல்லாம் எப்படி பகவானுடைய சேவையில முழுக்க வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். நமக்கு இருக்கிற இந்த பெட்டி திங்ஸ், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கு, பெருசா தெரியுது. நம்ம ஒரு பூத கண்ணாடி வச்சு பாக்குறோம் எல்லாத்தையும், இது பெருசு அது பெருசு. ஆனா கிருஷ்ணன் ரொம்ப சின்னதா தெரியுறாரு. பாத்துக்கலாம், அவர் தான் இப்போ இருக்க போறாரு, பாத்துக்கலாம் சாண்டிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இங்க வந்து கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. பௌதிக விஷயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பகவானுடைய பக்தி சேவைக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. அதனால நம்ம பிறவியா எடுத்து கஷ்டப்பட வேண்டி இருக்கு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசிகளின் துன்பத்திற்கான மூல காரணம், அதிலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரம் மற்றும் அடையப்பட வேண்டிய முடிவான பூரணத்துவம் ஆகிய அனைத்தும் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளன. ஜீவராசி அவனுடைய இயற்கையான அமைப்புப்படி சிறையிடப்பட்டுள்ள ஜட வாழ்விற்கு ஆனால் இப்போது அவன் பகிரங்க சக்தியினால் சிறைப்படுத்தப்பட்டு உள்ளான். இதனால் தன்னை அவன் ஜட சக்தியின் ஒரு விளைபொருள் என்று எண்ணிக்கொள்கிறான். புனிதமற்ற இத்தொடர்பினால் தூய ஆன்மீக தன்மையை கொண்ட ஜீவன் ஜட இயற்கை குணங்களின் கீழ் பௌதிக துன்பங்களை அனுபவிக்கின்றான். தான் பௌதிகத்தின் ஒரு விளைபொருள் என்று ஜீவராசி தன்னை தவறாக புரிந்து கொள்கிறான். தற்போது பௌதிக சூழ்நிலைகளின் கீழ் அவன் கொண்டுள்ள முறைகேடான எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவை அவனுக்கு இயற்கையானவை அல்ல என்பதையே இது குறிக்கிறது. ஜீவராசி அவனுடைய பந்தப்படாத நிலையில் சிந்தனை, விருப்பம் மற்றும் உணர்வு ஆகிய இயல்பான சக்திகளை கொண்டுள்ளான். பந்தப்பட்ட நிலையில் அவனது அறிவு அறியாமையால் மூடப்பட்டு வருகிறது. இவ்வாறாக ஜீவராசி
பூரண அருவ பிரம்மமாக இருக்கின்றான் என்ற தத்துவம் இங்கு தவறென நிரூபிக்கப்படுகிறது. ஏனெனில் ஜீவராசி அவனுடைய ஆதியான பந்தப்பட்ட நிலையிலும் பந்தப்படாத நிலையிலும் அவனுடைய சுயமான சிந்திக்கும் ஆற்றலை கொண்டவனாகவே இருக்கிறான். தற்போதுள்ள பந்தப்பட்ட நிலைக்கு பகிரங்க சக்தியின் ஆதிக்கமே காரணம். அதாவது பரமபுருஷர் விலகி இருக்கும் போது மாயா சக்தி தைரியமாக அவன் காரியத்தை துவங்குகிறது. பகிரங்க சக்தியினால் ஜீவராசி மாயைக்கு உட்பட்டிருப்பதை பகவான் விரும்பவில்லை. பகிரங்க சக்திக்கு இவ்வுண்மை தெரியும். இருப்பினும் அவள் மறதியுள்ள ஆத்மாக்களை மாயையின் பிடியில் வைத்திருக்கும் நன்றியற்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். பந்தப்பட்ட ஆத்மாக்களை திருத்துவதற்கு மாயாசக்தியின் இத்தகைய செயலும் தேவைப்படுவதால் மாயாசக்தியின் செயல்களில் பகவான் குறுக்கிடுவதில்லை. பாசமுள்ள தந்தையொருவர் தனது குழந்தை மற்றவர்களால் தண்டிக்கப்படுவதை விரும்ப மாட்டார். என்றாலும் அவருக்கு கீழ்ப்படியாத குழந்தைகளை திருத்துவதற்காக ஒரு கடுமையான மனிதனின் கண்காணிப்பில் அவர்களை விட்டு வைக்கிறார். ஆனால் அதே சமயம் பூரண பாசம் கொண்டவரான சர்வ சக்தி படைத்த தந்தை பகவான் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மாயாசக்தியின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றும் விரும்புகிறார். அரசர் கீழ்ப்படிய மறுக்கும் பிரஜைகளை சிறைக்குள் அடைத்து விடுகிறார். ஆனால் கைதியை விடுவிக்கும் எண்ணத்துடன் சில சமயங்களில் அரசர் தாமாகவே சிறைக்கூடத்திற்கு சென்று தன்னை திரித்துக் கொள்ளும்படி அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். அரசர் அவ்வாறு செய்தும் கைதிகள் விடுவிக்கப்படுகின்றனர். அதே போலவே பகவான் தனது ஆன்மீக உலகிலிருந்து பௌதிக உலகிற்கு இறங்கி வந்து பகவத்கீதையின் வடிவில் ஜீவராசிகளின் துன்பத்தை அகற்றுகிறார். மாயாசக்தியை வெல்லுவது மிகவும் கடினம் என்றாலும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைபவர் உடனே விடுவிக்கப்படுகிறார் என்று கீதையில் அவர் அறிவுறுத்துகிறார். மாயாசக்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மேல படிக்கலாம். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து ஒரு பெரிய தத்துவம். இந்த தத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். என்ன அப்படின்னாக்க, எப்படி பகவான் அருவமானவர் இல்லையோ, பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கோ, அதே மாதிரி ஆத்மாக்களும் அருவமானவர்கள் கிடையாது. ஆத்மாக்களுக்கும் அவங்களுக்கு உண்டான சொந்தமான ஸ்வய ரூபம் இருக்கு, ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. அது இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு விளக்குறார். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலையில, அதாவது இந்த ஆத்மா இப்ப இந்த உடலை ஏத்துட்டு இருக்கு இல்லையா, இந்த நிலையில எப்படி நமக்கு உணர்வு, எண்ணம், விருப்பம் இதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி பந்தப்படாத நிலை, இப்ப பந்தப்பட்ட நிலையில இதெல்லாம் இருக்கு, பந்தப்படாத நிலையிலையும் இதெல்லாம் இருக்கு. சோ அதனால ஆத்மாங்கிறது அருவம் கிடையாது, ஆத்மாவுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறத சொல்ற. நல்லா இதை நம்ம வந்து டீப்பா வந்து இதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த அருவவாதத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியும். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம், ஆத்மாவுக்கு வந்து உருவம் இருக்கு அப்படின்னு எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஆன்மீக உலகத்துல பகவானுடைய சகாக்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கு, உருவம் இருக்கா இல்லையா? யசோதாமா எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்களா இல்லையா? இல்லையா? கிருஷ்ணருடைய கோபர்கள், அவங்க கிருஷ்ணருடைய விளையாட்டு தோழர்கள் எல்லாருக்கும் உருவம் இருக்கா இல்லையா? கோபியர்கள், அங்க இருக்கிற மரம், கொடி, இங்க என்னென்ன நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே ஆன்மீக உலகத்திலயும் இருக்கு. ஆன்மீக உலகத்துல இருக்கிறதுனால தான் இங்க இருக்கு. எல்லாத்துக்கும் உருவம் இருக்கா இல்லையா? சோ அதனால ஆத்மாக்களுக்கு அதனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு நம்முடைய உண்மையான உருவம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்துல இருக்கு. இப்போ நாம அதை தொலைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க வேற ட்ரெஸ் போட்டுட்டு மாட்டிட்டு நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிறவில ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம். 84 லட்சம் ரெடிமேட் ட்ரெஸ் பகவான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கார். அந்த ட்ரெஸ்ஸை போய் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கே ஒரு அனாலஜி பகவான் சொல்றார். அதாவது பிரபுபாதர் வந்து பகவான் எப்படி நம்மளை வந்து ட்ரீட் பண்றார் அப்படிங்கிறத சொல்றார். பகவானுக்கு தன்னுடைய குழந்தைகளான நாம இந்த மாதிரி மாயையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது பிடிக்கல அவருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், ஒரு பாசமுள்ள ஒரு அப்பா தன்னோட சொந்த பேச்சு கேட்காத பிள்ளைய என்ன பண்றாரு, மற்றவங்க யார்ட்டையாவது சொல்லி, வீட்டில் வேற யாராவது கொஞ்சம் மாமா இல்லை தாத்தா அந்த மாதிரி யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி, இந்த பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே. நம்ம சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னாக்கா இன்னொருத்தட்ட நம்ம சொல்லி, இல்லை ஸ்கூல்ல போய்
அவங்க டீச்சரை பார்த்து இது மாதிரி வீட்டில் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாயையோட கட்டுப்பாட்டில் நம்மளை விட்டார். ஸோ அப்போ மாயாதேவி என்ன பண்றாங்க நம்மள அப்படின்னா, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு பகவானை நம்ம எந்த அளவுக்கு மறக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்றாங்க. நம்மளை மறக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சாக்லேட்டா கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணும்? படிப்பு வேணுமா? இந்தா படிப்பு. அடுத்து என்ன வேணும்? படிச்சு முடிச்சு பெரிய கம்பெனில வேலை வேணுமா? இந்தா வேலை. அப்புறம் என்ன வேணும்? நிறைய கோடி கோடியா பணம் வேணுமா? இந்தா பணம். அப்புறம் என்ன வேணும்? இது மாதிரி நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம போய் கேட்க 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 நமக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்து கூடவே என்னையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? யாராவது பெரிய கம்பெனில இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா? கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா துன்பங்களும் இருக்கு. இந்த பிரபஞ்சத்திலே யாரும் சந்தோஷமா இல்லைன்னு பிரபுபாத் வந்து ஒரு பொருள் சொல்றார். சோ இது மாதிரி மாயை நமக்கு கேட்கிற விஷயங்களே ஹரே கொடுக்குறாங்க. கிருஷ்ண மாதாஜி. ஆ அப்ப இப்ப இங்க பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வந்து நன்றி உணர்வற்ற ஆத்மாக்களா மாதாஜி? ஆமா ஆமா, இதுல என்ன சந்தேகம்? ம். இங்க இருக்க எல்லா ஜீவாத்மாக்களுமே ஆமா, பகவான் மேல இருக்க அந்த நன்றி மறந்ததுனால நம்ம இங்க இருக்கோமா? கண்டிப்பா. ஓ ஹரே கிருஷ்ணா. அந்த சரி மாதாஜி. நன்றியை நம்ம வந்து திரும்ப அந்த அந்த என்ன சொல்றது, அதை திரும்ப நம்ம வந்து பகவானுக்கு நம்ம வந்து நன்றி அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வெளிப்பாடு தான் என்னது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஹரே ஜபம் கிருஷ்ண பண்றது, மகா. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணு. கிருஷ்ணா நீங்க எல்லாம் என்ன கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். அவரை நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு உதவி பண்ணியிருக்கார். இதெல்லாம் நம்ம டைலாக்ல சொல்லுவோம்ல, யாராவது நமக்கு மெட்டீரியல் அதை ஹெல்ப் பண்ணும்போது. ஆனா ஆமா. பகவானை பார்த்து ஒரு நாளா சொல்லியிருக்கோமா? தேங்க்யூன்னு ம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோமா அவரை பார்த்து? ம். எப்பவுமே அவர்கிட்ட என்ன பண்றோம்? குறைதானே போய் சொல்றோம். என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. அப்படிதானே பகவான்கிட்ட போய் சொல்றோம். என்னைக்காவது ஒரு நாள் பகவான்கிட்ட போய் தேங்க்யூ, எனக்கு எல்லாம் நல்லா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருப்போமா? ம். சொன்னதில்லை இல்லையா? நன்றி மறந்தவர்கள் நம்ம. மாதாஜி ம் மாதாஜி எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்க. இஃப் இட் இஸ் ராங் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இல்ல மாதாஜி. இல்ல. இப்ப நம்ம வந்து பகவான் கிட்ட தான் நம்ம இருந்தோம் இல்லையா மாதாஜி? அப்புறம் தான் நம்ம ம் இங்க வந்திருக்கோம்னு நீங்க ம் சொன்னீங்க மாதாஜி. ம் அதான் எல்லாமே சொல்றோம். சோ நம்ம பகவான் கிட்ட நம்ம போய் சேர்ந்தோம்னாக்காலே நம்மளோட என்வி எல்லாமே போயிருக்கும் இல்லையா மாதாஜி? சோ தென் ஹவு வி காட் அகெயின் என்வி? பகவான் லோகத்துல இருக்கும்போது நமக்கு என்வி எப்படி மாதாஜி வந்தது? எனக்கு அதுதான் கேக்குறேன் நான். அதுக்கு தான் வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா ஹவு த ஆத்மா ஃபால் இன்டு த மெட்டீரியல் ட்ராப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆராய்ச்சி. இஸ்கான்ல 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இப்போ ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரபுபா டைரக்டா தான் சொல்றார். நான் எப்படி இங்க வந்தேன் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் வெரி எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு பிரபுபா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, வீடு இருக்கு, நம்ம வீட்ல இருக்கோம், வீடு திடீர்னு தீப்பெட்டி எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து நாம என்ன பண்ணுவோம்? எப்படி இந்த தீ பத்திக்கிச்சு அப்படின்னு அங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போமா, இல்ல அதுல இருந்து வெளியில வருவோமா? என்ன வெளியில பண்ணுவோம்? வெளியில அத வரும். அத அத பண்ணுங்கிறார் பிரபுபாதர். நீ என்ன ஆராய்ச்சி பண்ணாத, நான் எப்படி இங்க வந்தேங்கிற ஆராய்ச்சி பண்ணாத. எப்படி எனக்கு பொறாம வந்தது, நான் ஏன் இங்க வந்தேன், பகவான்கிட்ட இருக்கும்போது எப்படி பொறாம வரும், பகவான் கிட்ட இருக்கும்போது எப்படி மாயாசக்தி அங்க எப்படி செயல்படும், இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே பண்ணாத. ம். ஏன்னா நீ வந்து ப்ரோப்பா சொல்ற, நினைவு கிட்டாத காலத்துல இருந்தே நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படிங்கிறார். உனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் கிடையாது, நீ எப்ப இங்க வந்து விழுந்தனே தெரியாது, அப்படி வந்துட்ட. அப்படி நீங்க வந்து மாட்டிக்கிட்ட. ஆனா இப்ப இருக்கிற கொஞ்ச டயத்துல நீ என்ன பண்ணு, எப்படி நாம இந்த இடத்துல இருந்து திரும்பி போறதுங்கிறத மட்டும் பாரு. ஃபயர் சம்சாரதாவா நலலிட்ட லோகா அப்படிதான் இருக்கு. சோ அதனால இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு பாரு. இங்க உட்காந்து இப்போ வந்து நான் எப்படி இங்க வந்தேன்னு ஆராய்ச்சி பண்ணாத அப்படின்னு பிரபுபா சொல்றேன். ஏன்னா இது ஆராய்ச்சி பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதை டைரக்டா பிரபுபா வந்து இதனாலதான் நீ வந்தேன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஜென்ரலி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, நமக்கு மனசுல எவ்வளவு பொறாமை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் மேலயும் இருக்கிற பொறாமை, அதாவது கணவனுக்கு மனைவி மேல பொறாமை, மனைவிக்கு கணவன் மேல பொறாமை. அதனாலதான் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வந்து வெடிக்குது. குழந்தைகள் மேல அப்பா அம்மாக்கு பொறாமை, அப்பா அம்மா மேல குழந்தைங்களுக்கு பொறாமை. சோ சின்ன ஒரு ஒரு ஃபேமிலி சர்க்கிளை எடுத்துக்கிட்டா கூட இந்த பொறாமை அப்படிங்கிறதுனால ஒண்ணு நாம அவங்கள ஃபுல்லா கெடுக்கிறோம், இல்ல அவங்கள வந்து நம்ம வந்து கெடுக்கிறோம். அல்டிமேட் ரிசல்ட் வந்து கெடுக்கிறோம். அதான் நம்ம பண்றோம். ஒண்ணு பாசமா கெடுக்கிறோம், இல்ல திட்டி கெடுக்கிறோம். ரெண்டுமே பொறாமையுடைய வெளிப்பாடா தான் இருக்கு.
அந்த பொறாமை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? பகவான் மேல இருக்கிற பொறாமை தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல நம்ம காட்டுற பொறாமை. சோ அதனால இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இன்டெப்தா போய் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்குள்ள இருக்கிற அனர்த்தங்கள்ல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். இன்னொரு கேரண்டி பிரபா என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் நீ அங்க போயிட்டே அப்படின்னு சொன்னாக்க திரும்ப அந்த தவறு செய்ய மாட்ட. பட் ஏன்னா யூ காட் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பௌதிக உலகத்துல உனக்கு போதுமான அனுபவம் கிடைச்சிருச்சு. நீ அதனால திரும்ப அது கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க, அங்க போயிட்டா திரும்ப வந்து ஏன்னா இப்ப நம்ம அங்க இருந்து தானே வந்தோம், அதே மாதிரி திரும்ப வருவோமா அப்படின்னா நோ, அது நடக்காது. இப்ப நம்ம எப்படி போறோம் அப்படின்னா, பிரபுபாதர் நம்மளுடைய ஆன்மீக குரு இவங்களுடைய பாதுகாப்புல போறோம். தே ஒன்ட் லீவ் அஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சு வச்சுக்குவாங்க. எங்க ஓடுற இந்தியன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள வந்து பிடிச்சு வச்சுக்குவாங்க. சோ அதனால இனிமே நமக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. அதனால எப்போ போய் சேர போறோம், அந்த வழியை பாருங்க அப்படிங்கிறார். இதுக்கு எத்தனை கோடி பிறவி ஆகுமோ தெரியாது நம்ம போய் சேர்றதுக்கு. ஏன்னா நம்ம பண்ற பிராக்டிஸ்ல எல்லாம் என்ன இல்லை, அவ்வளவு ஒரு நாரதர் பண்ண மாதிரி நம்ம பண்ணோமா? அவர் வந்து பக்தி வேதாந்திகள் சொல்லி கொடுத்த உடனே அவர் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அவர் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, அவங்க அம்மா போயிட்டாங்க. அவருக்கு இருந்த ஒரே ஆதரவு. ஆனா அதெல்லாம் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. கிருஷ்ணர் ஒரு குறையும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு இதெல்லாம் எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். ஆனா நமக்கு ஒரு தலைவலி வந்தா கூட நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து குறை சொல்றோம் இல்லையா? எனக்கு எப்படி வந்துருச்சு, நான் ஜெபம் பண்றேனே, நான் இது பண்றேனே, நான் அது பண்றேனே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருப்போம். ஸோ இந்த அனர்த்தங்கள்ல இருந்து நம்ம வந்து எப்படி வெளியில வரணும், அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கணும். ஓகேவா மாதாஜி? எஸ் மாதாஜி, தெரிஞ்சு மாதாஜி. அதான் நமக்கு வந்து இந்த ஸ்ரத்தை ஸ்திர புத்தி இல்லாம இருந்ததுனால நம்ம இங்க வந்திருக்கோம். எஸ், ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஸோ எப்படி மாயை நம்ம மேல செயல்படுது, கிருஷ்ணர் இருக்கும்போது மாயை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர்கிட்ட விலகி இருக்கும்போது மாயை நம்ம மேல செயல்படுது. அப்போ பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு அரசர் எப்படி அந்த ராஜ்யத்துல இருக்கிற பிரஜைகள் தப்பு செய்யும் போது அவங்கள திருத்துறதுக்காக சிறையில போட்டு வைக்கிறார். ஆனா அவங்கள விடுவிக்கிறதுக்காக அந்த அரசரை திரும்ப சிறைக்குள்ள வரார். அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல பகவானும் வரார். நம்மளை திரும்ப விடுவிக்கிறதுக்காக பகவான் இந்த பௌதிக உலகத்துல வந்து பல லீலைகள் பண்ணி நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காக பாக்குறாரு. ஏன்னா இந்த லீலையெல்லாம் பகவான் வந்து டைரக்டா செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. கோவர்தனகிரியை தூக்கணும், காளியன் மேல வந்து நடனம் ஆடணும், அந்த சகடாசுரன், ஆகாசுரன், பகாசுரன், பூதனா இவங்களெல்லாம் வதம் பண்றதுக்கு பகவான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சண்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நரசிம்மரா வரார், ஹிரண்யகசிபு வந்து வதம் பண்றார். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்ட பிரபஞ்சங்கள் எல்லாம் படைச்சவர். அவர் இருக்கிற இடத்துல இருந்தே அப்படின்னா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, காலி ஆயிடுவாங்க. பட் நமக்கு அந்த வேணுமே. சோ அதனால என்ன பண்றார் பகவான், தன்னுடைய ஆனந்தமான லீலைகள்னால நமக்கும் அந்த ட்ரைலர் கொஞ்சம் காட்டி நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றார். மாதாஜி, பகவான் இந்த கீதையில சொல்றாரு மாதாஜி, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனன்னு சொல்றாரு. நான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், சூப்பர், நல்ல ஸ்லோகா போட் பண்ணீங்க. சோ அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு எதுவும் கிடையாது, அவருக்கு எதுவும் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது வந்து கர்மயோகத்துப்படி சொல்றாரு. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர். பகவானுக்கு இந்த மாதிரி அசுரர்களை அழிக்கிறதுக்காக அவர் வந்து நேரம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா எதுக்காக செய்யறார், அங்க சொல்றது வந்து நான் வந்து செயல்படுறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றார். பட் இங்க வந்து நம்ம சொல்ற எந்த கான்டெக்ட்ல சொல்றோம் அப்படின்னாக்க, பகவான் இந்த அசுரர் வதம் பண்றது, வெண்ண திருடி சாப்பிடுறது, அவருடைய இந்த விருந்தாவன லீலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அதை பகவான் நேரடியா இங்க வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அசுரர்கள்லாம் அவர் அங்கேயே வதம் பண்ண முடியும். பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க நம்மளெல்லாம் கவர்றதுக்காக இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்யறார். சோ பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம், தெய்வீகி ஏஷா குணமயி. யாருக்கா தெரியுமா ஸ்லோகம், யாராவது சொல்றீங்களா? दैवीहि एषा गुणमयी मम माया तुरत्याय माम्येहि. முடிங்க. மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏ தாம் தரந்தி தே அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ மாதாஜி. தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படிங்கிற. துரத்தியான்னு இதை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினமானது, என்னுடைய மாயா சக்தியை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினமானது. ஆனா அதே சமயத்துல மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே,
யார் ஒருத்தர் என்ன சரணடைகிறாங்களோ அவங்க சுலபமா இந்த மாயையை கடக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ பிரபா என்ன சொல்றார்? பகவானை சரணடைங்க அப்படின்னு சொல்றார். பகவானை சரணடையும் போது இந்த 3 குணங்கள்ல இருந்து விடுபட்டு மாயனுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்றார். ஸோ நெக்ஸ்ட் விமலா தேவி மாத்தி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். மாயா சக்தியின் குழப்பமான செயல்முறைகளில் இருந்து விடுபடுவதற்கு இந்த சரணடையும் முறைதான் சரியான பரிகாரமாகும். இம்முறை நல்ல சவகாசத்தினால் முழுமையடைகிறது. ஆகவே பரமபுருஷ பகவானை உண்மையாக உணர்ந்துள்ள புண்ணிய புருஷர்களின் சொற்பொழிவுகளினால் தூண்டப்பட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் மக்கள் ஈடுபடுகின்றனர் என்று பகவான் கூறுகிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானை பற்றி கேட்பதில் ஒரு சுவையை பெறுகிறான். இத்தகைய கேட்கும் முறையினால் மட்டுமே பகவானிடம் மரியாதை, பக்தி மற்றும் பற்று ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளும் நிலைக்கு அவன் படிப்படியாக உயர்த்தப்படுகிறான். சரணாகதி முறையினால் அனைத்தும் முழுமை அடைகின்றன. வியாசதேவரின் உருவில் அவதரித்த பகவான் இந்த இடத்திலும் அதே அறிவுரையைத்தான் கூறுகிறார். அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் 2 வழிகளில் பகவானால் திரும்ப அழைத்து கொள்ளப்படுகின்றன. பகவானின் பகிரங்க சக்தியினால் தண்டிக்கப்படும் முறை ஒரு வழியாகும். பகவான் தாமாகவே உள்ளும் புறமும் ஆன்மீக குருவாக இருந்து ஜீவன்களை அழைத்து கொள்வது மற்றொரு வழியாகும். ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் பகவான் பரமாத்மாவின் வடிவில் ஆன்மீக குருவாக இருக்கிறார். மேலும் அவர் சாஸ்திரங்கள், முனிவர்கள் மற்றும் தீட்சை குரு ஆகியோரின் வடிவில் வெளியில் உள்ள ஆன்மீக குருவாகவும் இருக்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தெளிவாக்கப்படுகிறது. மாயா சக்தியானது தேவர்களின் மூலமாக பகவானாலேயே நேரடியாக ஆளப்படுகிறது என்று வேதங்கள் கேன உபநிஷத்தம் உறுதி செய்யப்படுகிறது. ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் ஆளப்படுகிறான். இவ்வாறு பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டிற்குட்பட்ட ஜீவராசி வேறுபட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். ஆயினும் இங்கு காணப்படும் பாகவதத்தின் கூற்றுப்படி அதே பகிரங்க சக்தி பரமபுருஷ பகவானின் முன் அல்லது பூரணமான ஜீவனின் முன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. மாயா சக்தியால் பூர்ணத்துவம் பெற்ற ஜீவனையும் அல்லது பகவானையும் நெருங்க முடியாது. ஜீவராசிகளின் மீது மட்டுமே அதனால் செயற்பட முடியும். ஆகவே பரமபுருஷ பகவான் மாய சக்திக்கு அடிபணிந்து ஒரு ஜீவராசியாக மாறுகிறார் என்பது வெறும் கற்பனையாகும். ஜீவராசியும் பகவானும் ஒரே பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பவர்களானால் அதே வியாசதேவர் கண்டறிந்திருப்பார். ஜீவராசியும் பகவானும் ஒரே நிலையில் இருந்தால் மாயைக்கு உட்பட்டுள்ள ஜீவராசிக்கு பௌதிக துன்பமே இருக்கக்கூடாது. ஏனெனில் பகவான் பூரண அறிவுள்ளவராக இருப்பதால் அத்வைதங்களின்படி ஜீவனும் அதே அறிவை பெற்றிருக்க வேண்டும். எனவே பகவானையும் ஜீவராசிகளையும் ஒரே பிரிவில் நிறுத்தும் முயற்சி அத்வைதிகள் பல முட்டாள்தனமான கற்பனை தத்துவங்களை முன்வைக்கின்றனர். பகவானும் ஜீவராசிகளும் சமமாக இருந்திருந்தால் அவ்விருவரும் மாயா சக்தியின் தோற்றங்களாகவே இருந்திருப்பார்கள். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியும் பகவானின் உன்னதமான திருவிளையாடல்களை விவரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்க மாட்டார். மாயாவின் பிடியில் துன்புறும் மனித குலத்திற்கு ஸ்ரீமத் பாகவதம் தான் மிகச்சிறந்த மருந்தாகும். பகிரங்க சக்தியின் மாயையில் சிக்கிக் கொண்டிருப்பதே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உண்மையான நோய் என்பதை ஸ்ரீல வியாசதேவர் முதலில் கண்டுபிடித்தார். அவர் நோயுற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் நோய்க்கான காரணத்தையும் கண்டறிந்தார். யாரிடமிருந்து மாயா சக்தி வெகு தூரத்தில் விலகி நிற்கிறதோ அப்பூர்ணமான பரம புருஷரையும் கூட அவர் கண்டார். பரமபுருஷ பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவருமே தன்மையில் அல்லது குணத்தில் நிச்சயமாக ஒன்றுபட்டவர்கள்தான். ஆனால் பகவான் மாய சக்தியை ஆள்பவராக இருக்கிறார். ஜீவராசியோ மாய சக்தியினால் ஆளப்படுகிறான். இவ்வாறாக பகவானும் ஜீவராசிகளும் ஒன்றுபட்டவர்களாகவும் அதே சமயத்தில் வேறுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். மற்றொரு தெளிவான கருத்தும் இங்கு உள்ளது. அதாவது பகவானுக்கும் ஜீவராசிக்கும் உள்ள நித்திய உறவு உன்னதமானதாகும். இல்லையெனில் பந்தப்பட்ட ஆத்மாக்களை மாயையின் பிடியிலிருந்து திரும்ப பெறுவதற்கான சிரமங்களை பகவான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அதே போலவேதான் ஜீவராசியும் பகவானிடம் உள்ள அவனுடைய இயற்கையான அன்பையும் பற்றையும் புதுப்பித்து கொள்ள
வேண்டி உள்ளது. ஆகவே ஜீவராசியின் மிக உயர்ந்த பூர்ணத்துவம் அதுவே ஜீவராசியின் மிக உயர்ந்த பூர்ணத்துவம் ஆகும். வாழ்வின் அந்த இலக்கை பந்தப்பட்ட ஆத்மா அடைவதற்கு ஏற்ற முறையில் ஸ்ரீமத் பாகவதம் அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ நன்றி. மாதாஜி. ரொம்ப பிலாசபிக்கல் பர்போட் இது. எல்லா வரியுமே நம்ம வந்து விவரிக்கணும் அப்படின்னாக்க டைம் ரொம்ப ஆகும் நமக்கு. இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ஸோ அடுத்து என்ன சொல்றார் பிரபுபாதர், இந்த சரணடைகிற முறை எப்படி தொடங்குது அப்படிங்கிறத சொல்றார். எப்படி நம்ம பகவான்கிட்ட சரணடைய முடியும் அப்படின்னா அது வந்து சகவாசத்தினாலதான் முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்ல, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ நம்ம வந்து யார் கூட சங்கம் தொடர்பு வச்சுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றமும் இருக்கு. நல்ல சத்சங்கத்துல பகவானை பத்தி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, தூய பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னாக்க அப்போ அந்த கேட்கணுங்கிற ஆசை நமக்கு அதிகரிக்கும். பகவானை பத்தி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு அதிகரிக்கும். ஸோ அதனாலதான் பாகவதத்தை நம்ம வந்து பொறுமையா படிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பாகவதம் படிச்சு இப்போ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கும் இப்போ இஸ்கான்ல வந்து நமக்கு இந்த மாதிரி பிலாசபிக்கலா சொல்லி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? எப்படி அதை உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? இல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுதா? நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தது, சாமி கும்பிட்டது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அது சின்ன குழந்தையில இருந்தே அம்மா அவங்க ரொம்ப பக்தியோட தான் இருப்பாங்க. ஆனா அப்ப இருந்ததுக்கும் இப்ப ஒரு 5 வருஷமா இருக்கு. அது தினசரியும் அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து எப்படி வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, சமைக்கும் போது என்ன மாதிரி அந்த கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம சமைக்கிறது. முந்தி வேற எதையோ பேசிக்கிட்டு சமையல் செய்வோம். இப்ப அப்படி இல்லாம நம்ம இப்ப பிரசாதம் தான், எதுவுமே சாப்பிட்டு பாக்குறது இல்ல. ஆனா எல்லாமே நல்லா இருக்கு, பிள்ளைங்க எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்வாங்க. அது இப்ப வெளியில சாப்பிட்டா சேரவும் மாட்டேங்குது மாதாஜி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லல, இதெல்லாம் சேர்க்காம தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி. என்னம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் போது முந்தி வந்து ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் வைப்போம் கிருஷ்ணருக்கு. அதாவது பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு வடை செஞ்சா, பாயசம் ஏதாவது ஒண்ணுதான் வைப்போம். இப்ப ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த இதெல்லாம் வந்து வேற வழிமுறையில இல்ல மாதாஜி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப பக்தி பகவானை எப்படி நம்ம எப்படி அடையணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்றோம். இத்தனை நாள் கண்மூடித்தனமா ஏதோ எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்ணோம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அம்மா அப்படி பண்ணாங்க, பாட்டி அப்படி பண்ணாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சு பண்றதுனால அதுக்கு ஒரு பலன் நிறையவே இருக்கு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த பிலாசபிக்கல் ரியலைசேஷன் கிடைக்க 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 நமக்கு வந்து பக்தியில வந்து அந்த உறுதி வரும். யார் என்ன சொன்னாலும் சரி, கிருஷ்ணரை விட்டு நம்ம வந்து விலக மாட்டோம். என்ன துன்பம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நாம கிருஷ்ணரை விட்டு போக மாட்டோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த தத்துவங்கள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இங்க ஒவ்வொரு தத்துவத்தையும் பிரபுபாதர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, சின்ன குழந்தை கூட புரியுற மாதிரி எவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு பாருங்க. ஸோ அது பகவான் 2 வழியில நம்மள வந்து திரும்ப அவருடைய இடத்துக்கு கூப்பிட்டுக்கிறார். ஒண்ணு வந்து மாயினால தண்டிக்கப்படுறோம். இந்த மாதிரி மாயினால தண்டிக்கப்பட்டு பிறவிதோறும் நம்ம வந்து தண்டிக்கப்படும் போது ஒரு பிறவியிலாவது நம்ம வந்து உணர மாட்டோமா, எதுக்காக நம்ம இந்த மாதிரி இருக்கோம், நான் எதுக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவனுக்கு வரணும். ஆனா அந்த கேள்வி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னொரு முறை பகவானே கருணையோட நேரம் வந்து நம்மள அழைச்சிக்கிறது. அதைத்தான் இப்ப நம்ம வந்து பாக்குறோம். ஸோ யாராவது எழுதிக்கிறவங்களா இருந்தா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. உங்க நோட்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்துல 3 கோணங்கள் வரும் இல்லைங்களா? ஒரு கோணம் வந்து சாது, இன்னொரு கோணம் வந்து குரு, இன்னொரு கோணம் சாஸ்திரம். சாது, குரு, சாஸ்திரம், இந்த 3ம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சாதுக்கள் அப்படிங்கிறவங்க சாஸ்திரங்கள்ல இருக்கிறத தான் எடுத்து சொல்லணும், உண்மையான சாதுக்கள். ஆன்மீக குரு சாதுக்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் ஆன்மீக குருவும் சொல்லுவார். ஸோ ஒரு விஷயத்த நம்ம இந்த மாதிரி செக் பண்ணணும். குரு சொன்னார், இந்த குரு சொல்றார், இவர் நான் வந்து ஒருத்தரை நான் இப்போ குருவா ஏத்துக்கிட்டேன், அவர் சொல்றாரு ஏதாவது ஒண்ணு, அதை வந்து சாதுக்கள் அங்கீகரிக்கிறாங்களா, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இந்த செக் பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
அதனாலதான் இன்னைக்கு போலியா பல குருக்கள், பல கடவுள்கள் இவங்கெல்லாம் தோன்றதுக்கான காரணம் யாருக்கும் இந்த விஷயம் தெரியறது இல்ல. நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா செக் பண்ணணும்ல. பாகவதத்துல உன் பேர் வந்திருக்கா, நீ சக்தி ஆவேஷ அவதாரமா, பகவானுடைய என்ன மாதிரி அவதாரம், ஏதாவது பேர் ஒன் லிஸ்ட் இருக்கா, அந்த லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஏதாவது உன்னை பத்தி சொல்லப்பட்டிருக்கா, நீ என்ன பண்ணுவ, எப்படி பண்ணுவ, எதுக்காக உன்னுடைய அவதார நோக்கம் என்ன. நம்ம 3வது அத்தியாயத்துல படிச்சோம். ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு அவதார நோக்கம் இருக்குன்னு படிச்சோம். அந்த நோக்கத்துக்காக பகவான் இந்த மாதிரி அவதரிச்சாருன்னு படிச்சோம். நீ எதுக்காக அவதரிச்ச, உன்னுடைய நோக்கம் என்ன, என்ன எல்லாருக்கும் ஜீபும்பா காட்டுறதுக்காக அவதரிச்சியா, இந்த மாதிரி ஒரு நோக்கம் பகவான் எந்த அவதாரத்துல பண்ணியிருக்காரா, ஏதாவது ஒரு அவதாரத்துல இந்த அப்படி நான் இதை வர வச்சுட்டேன் நான் அதனால கடவுள், இந்த இதை வச்சுக்கோ நான் அதனால கடவுள், ஏதாவது ஒரு அவதாரத்துல அப்படிலாம் பகவான் பண்ணியிருக்காரா. எல்லா இன்கார்னேஷன்லயும் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு. பிரபஞ்சத்துக்கே ஒரு இதை கொடுக்கறதுக்கு தான் பகவான் அவதரிக்கிறார். ஸோ அப்போ இதெல்லாம் ஒன்றும் தெரியாம முட்டாள்தனமா நீ கடவுள் நான் கடவுள் எல்லா கடவுள் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன கிடையாது, அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் இட்ஸ் டைம் ஓவர். ஸோ நம்ம இந்த 2 பேராகிராஃபை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் யாராவது ஒரு கேள்வி கேட்கலாம். யாராவது ஒருத்தர் கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பிரபு. இந்த கோயில் எல்லாம் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு இருக்கு. அது வேற இது வேற மாதாஜி? இல்ல அதேதான் பிரபு. அதாவது சச்சிதானந்த இந்த சக்திகள் தான் அந்த மாதிரி பல பெயர்கள்ல சொல்லப்படுது. ஸ்ரீதேவி, பூதேவி, அதுக்கப்புறம் சாரி மறந்துட்டேன், 3 தேவிகள் இருப்பாங்க இல்லையா, எல்லாமே அந்த மாதிரி தான் பிரபு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ 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 பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியும் மாயா என்றே அழைக்கப்படுகிறது. ஆமா, யோகமாயா. யோகமாயா. இவங்க மகமாயா. பகிரங்க சக்தி மகாமாயா. ஓகேவா? இவங்க யோகமாயா. அவங்க யோகமாயா. யோகமாயான்றது அந்தரங்க சக்தி. ஆமா, பகவானுடைய சக்தி எல்லாம் ஒண்ணுதான். அது ரொம்ப சிம்பிள். அந்த இது கரண்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஹீட்டும் பண்ணும் கூலும் பண்ணும் கரண்ட். நீங்க ஃப்ரிட்ஜில் கொடுத்தீங்க அப்படின்னா அது கூல் பண்ணும், ஹீட்டர்ல கொடுத்தீங்கன்னா ஹீட் பண்ணும். ஸோ பகவானுடைய சக்திங்கிறது ஒண்ணுதான். நம்ம மேல அது எப்படி செயல்படுது, பகிரங்க சக்தியா செயல்படுது, பக்தர்கள் மேல அந்தரங்க சக்தியா செயல்படுது. இதே உலகத்திலே பக்தர்கள் மேல மாயை, இதெல்லாம் பர்போட்லயே கொடுத்திருக்காரு. பக்தர்கள் மேல மாயை செயல்படாது, பக்தர்கள் மேல பகிரங்க சக்தியா அது செயல்பட முடியாது, அந்தரங்க சக்தி செயல்படுது அப்படிங்கறதுலாம் பர்போட்ல ப்ரோப்பா கொடுத்திருக்காரு. அதனால மாயை அப்படிங்கிறது நம்ம எதுக்காக அதை மாயைன்னு சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலி அந்த மாதிரி சொல்லி சொல்லி அது ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. பட் ரெண்டுமே மாயை தான். அது யோக மாயை, இது மகா மாயை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாரோ கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்தரங்க சக்தி யோக மாயா ஏங்க மாதாஜி? ஆமா. பகிரங்க சக்தி மகாமாயா. ஆனா யோக மாயா தான் பகவானிடமிருந்து செயல்படுற சக்தி. அதான் இப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவானுடைய சக்திங்கிறது ஒண்ணுதான். நாம அதை எப்படி டீல் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த சக்தி நம்ம கூட டீல் பண்ணுது. நீங்க சாண்ட் பண்ணிட்டு பகவானை சரணடைஞ்சீங்க அப்படின்னாக்க அதே சக்தி அந்தரங்க சக்தியா மாறிடும். அப்போ பகிரங்க சக்தி நம்ம மேல செயல்படாது. தேங்க்யூ. நம்ம போன்றவர்களுக்கு பகிரங்க சக்தி இருக்கு, மகாத்மாக்களுக்கு அந்தரங்க சக்தி. நம்ம அதே மாதிரி மாறத்துக்கு ட்ரை பண்ணணும். நம்ம முயற்சியில இருக்கோம். நம்ம அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். சோ இந்த செல்போன் இருக்கு, இதுல வச்சுட்டு நம்ம அந்தரங்க சக்தியிலயும் இருக்கலாம், பகிரங்க சக்தியிலயும் இருக்கலாம் இல்லைங்களா? 4 ரீல்ஸ் இது எந்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ரீல் வேற ஏதாவது பார்த்தோம் அப்படின்னாக்க இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராப் மாட்டிக்குவோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அது மாதிரி யோகமாயா, யோகம்னா இணைக்கிறது, பகவானே நம்மளையும் இணைக்கிற சக்தி. ஆமா. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.